இன்று தைமகம் திருமிழிசை ஆழ்வாரின் திரு அவதார திருநக்ஷத்திரம். திருமாலின் அடியவராய் திகழ்ந்த பார்கவ முனிவருக்கும் கனகாங்கி என்னும் தேவமங்கைக்கும் திருமிழிசை என்ற திருத்தலத்தில் பெருமாளின் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாய் அவதரித்தவர் திருமிழிசை ஆழ்வார். கை கால்களின்றி பிறந்ததால் பெற்றோர் இக்குழந்தையை ஒரு பிரம்பு புதரின் கீழ் போட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பிறகு பெருமாளின் கருணையால் உறுப்புகள் வளர்ந்து சீராய் அமைந்தனவாம். பசிமிகுதியால் பரிதவித்து அழுத பாலகனுக்கு திருமகளே பாலமுது தந்து பருகச் செய்தாளாம். குழந்தை பேரற்ற திருவாளன் என்பவன் பிரம்பு அறுக்கப் போன இடத்தில் அழுகுரல் கேட்டு குழந்தையை கனிவுடன் கண்டெடுத்து களிப்புடன் இல்லத்திற்கு எடுத்துச் சென்றான். அவன் மனைவி பங்கையச் செல்வி அன்புடனும் ஆசையுடனும் அக்குழந்தையை அருமையாய் வளர்த்து வந்தாள். திருமிழிசையில் தோன்றியதால் திருமிழிசை ஆழ்வார் என்று பெயர் பெற்ற இவருக்கு பக்திசாரர், மழிசைப்பிரான் என்ற பெயர்களும் ஏற்பட்டன. திருமிழிசை ஆழ்வாரின் பெருமையை உணர்த்தும் வகையில் பல கதைகள் கூறப்படுவதுண்டு. அவற்றுள் முக்கியமானது கணிகண்ணனை பற்றிய கதை. இவரது சீடனான கணிகண்ணன் என்பவன் பல்லவ மன்னனின் ஆணைப்படி காஞ்சியை விட்டு வெளியேறிய போது திருமிழிசை ஆழ்வாரின் பாட்டுக்கேற்ப திருவிக்காவில் பள்ளி கொண்டிருந்த பெருமான் தன் பைன்னாகப்பாயை சுருட்டிக் கொண்டு இவர் பெண் சென்றாராம். பிறகு மனம் வருந்தி மன்னன் மன்னிப்பு கூறியவுடன் இவரது வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் ஊர் திரும்பி தன் பைன்னாகப்பாயை விரித்து பள்ளி கொண்டதாக பகரும் பாடல்கள் உள்ளன. இவர் பாடியுள்ள பாடல்கள் மொத்தம் 2. நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள், திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள். இவரால் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் 17 ஆகும். ஸ்ரீ திருமிழிசை ஆழ்வாரின் வாழி திருநாமங்களை சேவிப்போம். அன்புடன் அந்தாதி 96 உரைத்தான் வாழியே, அழகாரும் திருமிழிசை அமர்ந்த பிரான் வாழியே, இன்பமிகு தையில் மகத்திங்குதித்தான் வாழியே, எழில் சந்த விருத்தம் 120 வாழியே, முன்புகத்தில் வந்துதித்த முனிவர்கோன் வாழியே, முழுப்பொன்னி பெருங்கெதிர் செல்முதிர் கவியோன் வாழியே, நன்புவியில் 4700 இருந்தான் வாழியே, நங்கள் பத்திசார நிருநற்பதங்கள் வாழியே. ஸ்ரீ திருமிழிசை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ வெங்கடேசாய.